இங்க ஒரு பொண்ணு அவங்க அப்பா இல்லைனாலும் எங்க அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. அதே மாதிரி அவங்க அம்மாவும் எங்க அப்பா இல்லாத ஞாபகத்தை ஏற்படுத்தாத மாதிரி ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் இந்த பொண்ணு ஸ்கூல்ல சாப்பிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை பார்த்து அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இவளுக்கு அப்பா இல்லையா மாடின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. அந்த பொண்ணுக்குமே கோவம் வந்து அவ ஃப்ரெண்டை ஓங்கி அரைஞ்சிடறா. நைட் அந்த பொண்ணோட அம்மா வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட என்னோட அப்பா யாருன்னு கேக்குறா. அந்த பொண்ணோட அம்மாவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்ல அந்த பொண்ணு அவ கையில வச்சிருக்க ஒரு கத்தி எடுத்து அவ கையை கிழிச்சுக்கிறா. இப்ப இந்த பொண்ணோட அம்மாவுமே நான் வேலை செய்யற வீட்டுல இருக்க முதலாளி தான் அவனோட அப்பான்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அந்த பொண்ணுமே சந்தோஷப்பட்டு அடுத்த நாள் அந்த வீட்டுக்கு போய் தன்னை ஒரு பணக்கார பொண்ணு மாதிரி நினைச்சு பாக்குறா. ஆனா அந்த வீட்டுல இருக்க அந்த முதலாளியோட ரெண்டாவது வைஃப் எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணோட அம்மாவை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. இருக்க ஒரு நாள் அந்த முதலாளி அம்மா அந்த பொண்ணோட அம்மாவை ஓங்கி அரைஞ்சிடறாங்க. இதை பார்த்து அந்த பொண்ணுமே கோவப்படுறா. இப்ப இந்த பொண்ணோட அம்மா வீட்டுக்கு போக இந்த பொண்ணு குழந்தைய பார்த்துட்டு இருக்கா. அப்ப முதலாளி அம்மா கூப்பிடுற சவுண்ட் கேட்டு மேல போய் பாக்குறா. இப்ப கீழே கிடக்கிற கிளாஸ் கிளீன் பண்ண சொல்லவும் இந்த பொண்ணு அதை கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த முதலாளி அம்மா அசிங்கமா பேசி இந்த பொண்ணை எட்டி உதச்சிடுறாங்க. இதனால கோவப்பட்ட அந்த பொண்ணுமே அந்த முதலாளி அம்மாவை ஓங்கி அரைஞ்சிடறா. அந்த முதலாளி அம்மா அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சு நிற்க இந்த பொண்ணு தள்ளி விட அந்த அம்மா அங்க இருக்க ஒரு செவுத்துல போய் இடிச்சு மயங்கிடுறாங்க. உடனே அந்த பொண்ணு அவங்க அம்மா கூட்டு வந்து காமிக்கிறா. பார்த்தா அந்த முதலாளி அம்மா இறந்து கிடக்குறாங்க. ஆக்சுவலா அந்த கொலையை அந்த முதலாளி அம்மாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் பண்ணிருப்பாரு. இந்த மூவியோட ஃபுல் வீடியோ வேணும்னா கீழே ரெட் கலர் கமெண்ட் பண்ணிருங்க.